வெல்கம் டு யாம்ஸ் உலகம். இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை குழம்பு, முருங்கைக்கீரை ஆரிய ரொட்டி எவ்வளோ மெலிசா டேஸ்டியாக பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல கீரை குழம்பு செயல்முறை பார்க்கலாம். முருங்கைக்கீரை ஒரு கட்டு, 50 கிராம் துவரம்பருப்பு வேக வச்சிடலாம். வெங்காயம் பூண்டு ஒரு பிடி எடுத்து மிக்சியில் ட்ரிம் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதோட கடுகு போட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வரமிளகா பச்சை மிளகா ஒன்று வச்சு போட்டுக்கலாம். அப்புறம் சீரகம் சேர்த்திக்கலாம். அதோட அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டையும் சேர்த்திக்கலாம். 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி போட்டு வணக்கிடலாம். அது பாதி வணங்கினதும் நல்லா பஞ்சு போல் வேக வச்சுருக்க துவரம்பருப்பை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதி வரும்போது முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புளி ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். அதோட சாம்பார் பொடியும் போட்டுடலாம். எப்போவுமே கீரை போட்ட உடனே புளி கொஞ்சமாக ஊற்றிட்டோன்னா கீரையோட சத்துக்கள் வெளியேறாது. போட்டு நல்லா கொதிக்கிறப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பிளேட் போட்டு மூடி வச்சிடணும். நம்ம சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை குழம்பை ரெட் ரைஸோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட உருளைக்கிழங்கு தவா ஃப்ரை பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், வாழைக்காய் இது எல்லாமே தவா ஃப்ரை எப்படி செய்யணுங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்தது முருங்கைக்கீரை ஆரிய ரொட்டி செயல்முறையை பார்க்கலாம் வாங்க. அதற்கு கடலக்கொட்டை, எள்ளு, வரமிளகா போட்டுக்கோங்க. இதெல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். ரெட் ரைஸோடைய வடித்த கஞ்சி எடுத்திருக்கேன், வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதனால் உப்பு, அதில் வெங்காயம், முருங்கைக்கீரை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆரிய மாவு போட்டுட்டு அரைச்சி வச்ச கடலக்கொட்டை அந்த விழுதெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுத்தமான துணியை ஈரம் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து பிளேட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஆரிய உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி பிளேட் மேலே வச்சுருக்க துணி மேலே தட்டினோன்னா மெலிசாக நீங்கள் எவ்வளோ மெலிசாக வேணால் தட்டலாம். முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கீரை இருக்கிறதே தெரியாது. அதில் கடலக்கொட்டை, எள்ளு, ஆரியம் இது எல்லாமே ரொம்ப ஹெல்தி. வாரத்தில் 3 தடவையாச்சும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க இல்லைங்களா? ஸோ அவங்க இம்யூனிட்டி சிஸ்டம் பூஸ்டப் ஆகும். இப்போது இந்த துணியை அப்படியே எடுத்து தோசைக்கல் மேலே திருப்பி போட்டுடலாம். இன்னும் நமக்கு மெலிசா வேணும்னா இந்த துணியோட தோசைக்கல் மேலே வச்சு அப்படியே தட்டணும். இப்போ நான் தட்டினது போல். இப்போ துணியை எடுத்துடலாம். எடுத்துட்டு பொறுமையாக நல்லெண்ணெய் விட்டு திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இந்த ஆனியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். பாருங்கள், நம்ம சுவையான ஹெல்தியான இவ்வளோ மெலிசான ஆரிய ரொட்டி கடலக்கொட்டை சட்னியோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்தி டிஷ்க்கு யாம்ஸ் உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you in the next video.